தமிழ்நாட்டில் ஐடி ஊழியர்கள் தங்கியிருக்கக்கூடிய விடுதிகளில் டீ காஃபி கிடையாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. விவரங்களுடைய நேரமுடைய சிறப்பு செய்தி லிபிகா விவரம் என்ன? தேவப்பிரியன், இஸ்ரேல் மற்றும் ஈரான் அதே போன்று அமெரிக்கா போன்ற நாடுகள்ல தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த போர் காரணமாக எரிவாயு சிலிண்டர்களுடைய விலையேற்றம் என்பது தொடர்ந்து அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக நாடு முழுவதுமே இந்த எரிவாயு சிலிண்டர்களுடைய தட்டுப்பாடு என்பது அதிகரிக்க தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் கடந்த 2 நாட்களாக பல்வேறு இடங்களிலேயும் தட்டுப்பாடு நீடித்துக் கொண்டு வருகின்றது. இதன் காரணமாக பல்வேறு உணவகங்கள்ல வழங்கப்படக்கூடிய உணவுகளுடைய எண்ணிக்கை என்பது குறைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தமிழ்நாடு ஐடி விடுதி மற்றும் தங்கும் விடுதி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த போர் பிரச்சனை காரணமாக அது முடிவுறும் வகையில் தேநீர் மற்றும் காஃபி தயாரிக்கப்பட மாட்டாது. அங்க இருக்கக்கூடிய விடுதிகளில் தங்கியிருக்கக்கூடியவர்களுக்கு இனி தேநீர் மற்றும் காஃபி வழங்கப்பட மாட்டாது என தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அதிக எரிவாயு பயன்பாடு காரணமாக சப்பாத்தி மற்றும் தோசை தற்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தங்கக்கூடிய அந்த விடுதிகள்ல சப்பாத்தி மற்றும் தோசை வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை வழங்கப்படும். தற்போது எரிவாயு சிலிண்டர் பயன்பாடு காரணமாக அதை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று சாம்பார் அல்லது குருமா போன்ற கூடுதல் இரவு உணவுப் பொருட்கள் தற்காலிகமாக நிறுத்தப்படும் எனவும் தற்போது ஐடி அந்த விடுதி நிறுவனம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பதிலாக சட்னி வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் தெரிவித்திருக்காங்க. மேலும் வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை முட்டைகள் மாறி வழங்குவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. குறைவான அந்த எரிவாயு பயன்படுத்தக்கூடியதன் காரணமாக முட்டை வாரத்துல 3 முறை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் கூடுதலாக செய்யப்பட்டிருப்பதாகவும், அதே போன்று வெரைட்டி ரைஸ் இனி கூடுதலாக வழங்கப்படும் அப்படின்னும் தற்போது அந்த விடுதி சங்கங்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இந்த நடைமுறை என்பது எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு தொடரும் வரை இது நீடிக்கும் எனவும் தற்போது சங்கங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். விரிவான தகவலுக்கு நன்றி லிபிகா.